Y2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கஸ்தூரி அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க தெலுங்கர்களை பற்றி தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எல்லா தெலுங்கர்களையும் சொல்லலை, ஒரு சில தெலுங்கர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற போர்வையில் இங்கே நம்மளை ஆள்றாங்க, அவங்கள தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுக்காக அவங்க மேலே வழக்குகள் போடப்பட்டிருக்கு. நிறைய யூடியூப் சேனல்லாம் கூட அவங்க தலைமறை ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ ஒரு நோட்டீஸ் கூட அவங்களுக்கு அனுப்புனதாக சொல்லப்படுது கோர்ட்லேருந்து. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தனியார் யூடியூப் சேனலில் அவங்க ஒரு நெறியாளர் அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த நெறியாளர் கேட்குறாரு, இப்போ ஜாதி மதம் மொழி இதெல்லாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது எல்லா பிராமணர்களும் ஒரே மாதிரியான ஒரு மொழியை தானே நீங்கள் பேசுகிறீங்க, அதாவது அந்த ஸ்லாங். இப்போ தஞ்சாவூர்லேயும் சரி திருநெல்வேலியிலையும் சரி ஒரு பிராமணர் இருக்கார் அப்படின்னா அவர் தண்ணிக்கு ஜலம் தானே பயன்படுத்துகிறாரு அப்படின்னும்போது, அதுக்கு கஸ்தூரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் இருக்க ஒருத்தர் திருநெல்வேலி ஸ்லாங் பேசுவார், சென்னையில் இருக்கிறவர் சென்னையில் ஒரு மாதிரி பேசுவார், அந்த மாதிரி தான் அப்படின்னும்போது, அப்போ நெறியாளர் சொல்கிறார், இல்லையே இவங்க அப்படி பேசலையே, இன்னும் அவங்க அந்த ஜாதிக்குள்ளே தானே இருக்காங்க, அவங்களுடைய மொழியே அவங்க அந்த ஸ்லாங்கை மாறலையே அப்படின்னு நெறியாளர் சொல்கிறார். அப்போது கஸ்தூரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஜாதியே வேணான்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா ரிசர்வேஷனை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிசர்வேஷனை பற்றி தான் மெயினாக நான் பேச வர விஷயமே என்ன அப்படின்னா, இவங்கன்னு கிடையாது. இப்போ கஸ்தூரி மேம் ஆக்சுவலாக முன்னாடி பொதுவெளியில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிராமின்ஸை பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் பிசிஆர் மாதிரி எங்களுக்கும் ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமானது. உங்களுக்கு ஒரு உரிமை வேணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு இல்லை எனக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியாக நாம் அதை கண்டிப்பாக அணுகலாம். அதுக்கு என்ன வழியோ அதை முயற்சி பண்ணி நம்ம பெறலாம். அதில் தப்பே கிடையாது. எல்லாரும் இந்திய நாட்டு பிரஜை தான். பட் ஆனால் இந்த ரிசர்வேஷனை பற்றி கஸ்தூரி அவர்கள் மட்டும் இல்லை, பல பேர் ஜாதியே வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ரிசர்வேஷனை எடுத்துடுவீங்களான்னு அதில் போகிறாங்க. முதல்ல இதை புரிஞ்சிக்கணும். நம்ம நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள் சரி, ஜாதி சங்கங்களை வைத்து நடத்தக்கூடிய தலைவர்களும் சரி, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, ஜாதியே வேணாம் தாங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு பக்கம் இந்த ரிசர்வேஷனுக்கு வராங்க. இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன, அது யாருக்கு உண்டானது அப்படிங்கிறத பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டும் அது சார்ந்தது இல்லை. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இனத்தை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அது. இப்போது வருங்காலத்தில் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையே ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் வருங்காலத்தில் வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் இந்த ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்றது அவங்களுக்கு முதல்ல தெரியாது. இது ஏன் கொண்டு வரப்பட்டாங்க, எதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க, யாருக்காக கொண்டு வரப்பட்டாங்க, அந்த மக்கள் யார், அவங்க சமூகத்தில் எப்படிப்பட்ட அவல நிலையில் இருந்தாங்க, என்னென்ன அவமானங்களை அவங்க சந்தித்தாங்க, இதையெல்லாம் தாண்டி கடந்து அவங்க எப்படி இன்றைக்கி சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும்னா அது வெறும் பள்ளி படிப்பை மட்டும் வச்சு கிடையாது. நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், ஒருத்தர் சொன்னார், நார்த் சைடு இருக்கிற ஸ்கூல் எஜுகேஷனில் காந்திஜி அவர்கள் குறிப்பிட்ட தேதி அன்று இயற்கை ஏதினார் அப்படின்னு தான் இருக்கே தவிர, கோட்சேவால் அவர் சுட்டு கொல்லப்பட்டு இறந்தார் அப்படிங்கிறது இல்லைங்க. அதையே பாட புத்தகத்துலேருந்து எடுத்துட்டாங்க, வரலாற்றையே மாற்றுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ நாளைக்கு வரலாறு எப்படி வேணாலும் மாறும், புரியுதுங்களா? இப்படி தான் புத்தகம் பாடத்தை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள், இதை கொண்டு சேர்க்கக்கூடிய தலைவர்கள் மூலயமா தான் வருங்கால சந்ததிக்கு அந்த சட்டத்தை பயன்படுத்தி வந்த நபர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு ஒரு காலத்தில் அப்படிங்கிறது தெரிய வரும். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு இனத்தையே இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற விஷயம் காப்பாற்றுது. அது ஒரு அரண், காப்பாற்றுது. பல நாகரீகங்கள் நம்ம நாட்டில் அழிஞ்சு போயிருக்கு.
இன்றைக்கும் நம்ம சில நாகரிகங்கள் நம்ம நாட்டில் இருக்குன்னா அதுக்கு உண்மையான காரணமும் ரிசர்வேஷன் தான். அது நம்ம மறந்துடக்கூடாது. வெறும் இது அவங்களுக்கு ஒரு சலுகை மட்டும் கிடையாது. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது டாக்டர் ஆகணும்னா நீட் நீங்கள் எழுதணும். நீட் எழுதணும்னா டாக்டர் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீட்டில் நீங்கள் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் தான் அதில் இருக்கிற அந்த ரிசர்வேஷனே உங்களுக்கு கிடைக்கும். பாஸ் ஆகலைன்னா ஒன்றும் கிடைக்காது. நான் குறிப்பிட்ட வகுப்பில் பிறந்துட்டேன், எனக்கு ரிசர்வேஷன் இருக்குது, நான் வீட்டில் உட்காந்தா எனக்கு அது வந்துருமானா வராது. அதனால தான் மரியாதைக்குரிய திருமாவளவன் அண்ணன் எல்லா மேடையிலையும் வலியுறுத்துறாரு, படிங்க, படிப்பு முக்கியம், படித்தாதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலை பற்றி மரியாதைக்குரிய மாரிதாஸ் அவர்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் அவர் சொன்னார், இந்த யூதர்கள் பல ஆண்டு காலமாக ஒரு விஷயத்தை அவன் பண்ணான், என்ன அப்படின்னா அவன் படித்தான் அப்படின்னாரு. ஸோ படிப்புங்கிறது முக்கியம். அந்த படிப்பை நம்ம ஒழுங்காக படித்தா தான் நமக்கு உண்டான அந்த ரிசர்வேஷனே நமக்கு பயன்படும், இல்லைன்னா பயன்படாது. ஸோ ரிசர்வேஷனை எடுங்க அப்படிங்கிறத விட அந்த ரிசர்வேஷனை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல எல்லோரும் போய் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற பல தலைவர்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய தொண்டர்களுக்கு முதல்ல ரிசர்வேஷன்னா என்ன, ஏன் அதை கொண்டு வந்திருக்காங்க, நீ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது சொல்லக்கூடிய கடமைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சிலர் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ ஜாதி வேணாம் அப்படின்னா நல்லது தான், மதம் வேணாம்னா அப்படின்னா நல்லது தான். ஆனால் அதெல்லாம் நம்ம கையில் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த சொசைட்டியில் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான டாஸ்க். அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ணிட முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், உரிமை வேணும்னா சட்டப்பூர்வமாக அதை நீங்கள் பெறுங்க. அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய மனது புண்படுத்துகிறவாறு நம்ம பேசக்கூடாது. இன்னொரு ஒரு விஷயம், அவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த பேசுகிற விஷயத்தை ஊடகங்கள் சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதை திசை திருப்புறதோ அரசியல் நோக்கத்தோடு அதை வேறு மாதிரி சித்தரிக்கிறதோ பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. நன்றி.